என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டிலே எப்படி ஒரு ஹேண்ட் வாஷ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற பொருளை வச்சு இந்த ஹேண்ட் வாஷ் பண்ண போகிறோம். கெமிக்கல்ஸே இல்லாமல் ஆர்கானிக்காக பண்ணுறது. ஸோ இதுக்கு நம்ம கை எரிச்சல் எதுவுமே ஏற்படாது. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு பூங்காங்காய் கொட்டை, சோப் நட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இல்லாட்டி ஒரு 10 கொட்டை அந்த மாதிரி கணக்கு பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு வேப்ப இலை, இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிடுறேன். ஏன்னா வேப்பையில் இருக்க டஸ்ட்டு ஏதாவது மண் இருந்ததுன்னா அதெல்லாம் கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதில் 2.5 கிளாஸ் 2.5 டம்ளர் தண்ணி, இது நல்ல ஒரு ஆர்ஓ வாட்டரோ இல்லை நீங்கள் குடிக்கிற தண்ணி, கேன் வாட்டரோ அந்த மாதிரி ஏதோ நல்ல தண்ணியாக எடுத்து அதில் ஊற்றிடுங்க. இந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு நமக்கு 2.5 டம்ளர் தான் கணக்கு. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. இது 24 ஹவர்ஸ் நல்லா ஊற போகுது. ஸோ இன்றைக்கி நைட் போட்டிங்கன்னா நாளைக்கு நைட் தான் நீங்கள் எடுக்கணும். இப்போ இது 24 ஹவர்ஸ் நல்லா ஊறிடுத்தேன். இப்போ இந்த பூங்காங்காய் கொட்டையை லைட்டாக கொஞ்சம் பிரேக் பண்ணி பாருங்கள் கையில். சில சமயத்தில் ஈஸியாக வந்துடும். அப்படி வரல அப்படின்னா ஒரு கத்தி வச்சு லைட்டாக பிரேக் பண்ணிங்கன்னா அந்த உள்ளே இருக்க கொட்டை ஒண்டி நம்ம எடுத்துடணும். வெளியில் இருக்க தோல் ஒண்டி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ உள்ளே இருக்க கொட்டையை எல்லா பூங்காங்காய்க்கும் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அந்த தோலை எவ்வளோ சின்னதாக்க முடியுமோ அவ்வளோ சின்னதாக்கிக்கோங்க. ஈஸியாகவே வந்துடும். அதை சின்னதாக்கிட்டு இதை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படியே அதே தண்ணியோட அடுப்பில் வச்சு நல்ல சிம்மில் கொதிக்க விட போகிறோம். பெருசாக்கிடக்கூடாது. பெருசாகிட்டா சோப்பு பொங்கி அப்படியே வெளியில் வந்துடும். ஸோ சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இதை ஒரு 30 நிமிஷம் கொதிக்க விட போகிறேன். நான் 30 நிமிஷம் கொதிச்சிட்டோன்னா அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இன்கேஸ் அதுக்கு அதிகமாக நம்மளுக்கு தேவைப்பட்டதுன்னா நம்ம அதிகமாகவும் அதை கொதிக்க வச்சுக்கலாம். இல்லை இந்த சமயத்தில் கம்மியானாலும் அந்த சீக்கிரமாகவே இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், இது 40 நிமிஷம் கொதித்தோடனே இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி வரணுன்றதுக்கோசம் மேலே ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டேன். இப்போ இதை வடிகட்டி காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு அப்போ நல்லாவே தெரியும் அது எப்படி வந்திருக்குன்னு. இப்போ இது இப்படி நல்லா வடிகட்டிட்டு நல்லா அந்த திப்பியெல்லாம் பிழிஞ்சு எடுத்துருங்க. எவ்வளோ தூரம் அதில் நம்ம அதை எக்ஸ்ட்ராக்ட் எடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் எடுத்துடலாம். ஸோ இப்போயே பாருங்கள் நல்லா சோப்பு நிறச்சி வந்திருக்கு. இப்போ இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஃபஸ்ட் ஹேண்ட் வாஷ். இதை ஒரு நல்ல சுத்தமான காலி டப்பாவில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஸோ டைட்டாக மூடி வச்சிட்டிங்கன்னா இதை நல்லா ஒரு 2 மாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ யூஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இது எப்படி இருக்குன்ட்டு. இப்போ ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் தான் நான் எடுத்து கையில் ஊற்றுறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா நுரைச்சி வரப்போகுது அதுன்ட்டு. பாருங்கள் நம்ம கடையில் வாங்குகிற ஹேண்ட் வாஷ் மாதிரியே நல்லா நுரைக்குது. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த வேப்பம் இலையோட ஸ்மெல் நல்லா தெரியும். இது ஒரிஜினலாக நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம வேப்ப இலையிலேருந்து எடுக்கிற எக்ஸ்ட்ராக்ட்லேருந்து பண்ணுறது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஆன்டிசெப்டிக்காக நம்மளுக்கு யூஸ் ஆகும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். கை எரிச்சல் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்ப இயற்கையாக கிடைக்கிறது. இது நான் வடிகட்டினேன் இல்லையா, அந்த திப்பி அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் ஆக்கிட்டேன். ஸோ பாருங்கள் இப்போ இந்த பேஸ்ட்டுடைய கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி காமிக்கிறேன். பாருங்கள் இதுவுமே நல்ல ஒரு திக் பேஸ்ட்டாக தான் இருக்குது. இதையும் ஒரு பாட்டிலில் ஊற்றி நம்ம ஹேண்ட் வாஷாக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நுரை வருது. பட் ஆனால் இதில் ஒன்று அந்த கொஞ்சம் லைட்டாக அந்த கரன்னு அந்த இலையோ அந்த சோப் நட்டுடைய மேலே இருக்கிற தோல் நம்மளுக்கு கொஞ்சம் நரன்னு கையில் வரும். அதனால தான் ஃபஸ்ட்டு அந்த எக்ஸ்ட்ராக்டை எடுத்துட்டேன். இது பாருங்கள் நம்ம ஷாம்புவும் யூஸ் பண்ணிக்கலாம். பொடுகு தொல்லைக்கெலாம் ஒரு நல்ல ஒரு இயற்கையான வீட்டிலேயே தயார் பண்ணுற ஷாம்பு. இது ஷாம்புவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்ட் வாஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கரன்னு இருக்கிறது பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஹேண்ட் வாஷாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா தலைக்கு போடுற ஷாம்புவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லைனா இதை நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 5 ml எடுத்து
நீங்கள் நல்லா ஒரு 1 லிட்டர் தண்ணியில் நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு செடிங்களுக்கெல்லாம் அடிச்சிங்கன்னா ஒரு நல்ல வந்து பூச்சிக்கொல்லியாகவும் இருக்கும். இதில் இயற்கையான சோப்பு, வேப்ப இலை 2மே இருக்கிறதுனால ஒரு நல்ல பெஸ்டிசைடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சரஸ் கிச்சன்.